بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا فمن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد وقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. عن أبي أمامة الباهلي رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الصيام والقرآن يشفعان العبد يوم القيامة رواه أحمد وأبا حاكم أو كما قال النبي صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை கியாம நாள் வரை பின்பற்றி வாழக்கூடிய அல்லாஹ்வின் நெல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எங்களுக்கு எதையெல்லாம் செய்யுமாறு எங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு இருக்கிறானோ அவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக நான் உங்களுக்கும் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைமையிலேயும் அல்லாஹ்வை பயந்து தக்வா உடையவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு 2 மாதமாக எதிர்பார்த்திருக்கின்றோம், துஆ கேட்கின்றோம். அல்லாஹும்ம பாரிக் ரஜப வ ஷஅபான வ பல்லிஅனா ரமதான். யா அல்லாஹ், ரஜபில் எனக்கு ரஹ்மத் செய்வாயாக, ஷஅபானில் ரஹ்மத் செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை எத்த வைப்பாயாக, அதில் அமல் இபாதத் செய்வதற்கு நீ எங்களுக்கு நசீபாக்குவாயாக என்றெல்லாம் பிரார்த்தித்து இந்த ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளை அல்லது நாளை மறுதினம் நாங்கள் அந்த நோன்பை அடையவிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, இதே காலகட்டத்திலே சலஃபி சாலிஹீன்கள் சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்திலிருந்து 6 மாத காலங்களுக்கு அந்த நோற்ற நோன்பை அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்வாயாக என்று பிரார்த்திப்பார்கள். அந்த ரமலானுடைய மாதத்திலே செய்த அமல்களை, தொழுகைகளை, நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்திப்பார்கள். சலபு சாலிஹீன்கள், இமாம்கள், சஹாபாக்கள், தாபீன்களுடைய செயற்பாடுகள் அவ்வாறு இருந்தது. பிந்தி வரக்கூடிய 6 மாதங்களிலே யா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ரமலானை அடைய செய்து அதிலே நான் உனக்காக நோன்பு நோற்று சாலிகான அமல் செய்வதற்கு எனக்கு நீ என் வாழ்வை நீளமாக்கி வைப்பாயாக என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, அந்த ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள், சலபு சாலிஹீன்களுடைய வாழ்க்கை இவ்வாறு இருந்திருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, நாங்களும் ஏதோ 2 மாதம் இந்த ரமலானுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களை வந்தடைந்து விட்டது.
இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களுடைய அமல்களை எவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டும், இந்த ரமலானுடைய மாதத்துடைய சிறப்புகள் என்ன என்ற விஷயங்களை நாங்கள் இந்த ஹுத்பாவிலே பார்க்கலாம். ரமலான் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே, சுட்டெரித்தல் என்ற கருத்து. ரமலான் என்று சொன்னால் சுட்டு எரித்தல், பாவங்களை சுட்டெரிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று இதற்கு இமாம்கள் கருத்து கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறான ஒவ்வொரு வருடத்திலும் நாம் ரமலானுடைய மாதத்துடைய செய்திகளை, அமலுடைய சிறப்புகளை, இந்த ரமலானுடைய சிறப்புகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். மனிதன் என்ற அடிப்படையிலே நாங்கள் மறதிக்கும் தவறுக்கும் இடைப்படையிலே படைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉ லில் முஃமினீன். நபியே, இவர்களுக்கு நீ ஞாபகமூட்டுவாயாக, ஞாபகமூட்டு. தன்ஃபஉ லில் முஃமினீன், மூமின்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகிறார். அந்த அடிப்படையிலே தான் நானும் கூறிய விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகின்றேன். மூமின்கள் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு இது பிரயோசனம் அளிக்கக்கூடும். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்புடைய சிறப்புகளை பற்றி பல இடங்களிலே சொல்கிறான். அதில் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில பிஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸி வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், இந்த மாதத்திலே தான் குர்ஆன் இறங்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட குர்ஆன்? அல்லாஹ்வுடைய கலாம். இந்த கலாம் நேர்வழியை காட்டக்கூடிய ஒரு கலாம் குர்ஆன். ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையில பிரித்து தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கலாம். இந்த வேதத்தை நாங்கள் ரமலான் மாதத்திலே இறக்கி இந்த ரமலான் மாதத்தை சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதனுடைய சிறப்பு கிடைக்கும். இது சூரத்துல் பக்ராவிலே 185வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று சூரத்துல் கத்ர்ல சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன் அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். இன் அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆனை நாங்கள் லைலத்துல் கத்ரிலே இறக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். இந்த லைலத்துல் கத்ர் எங்கே இருக்கிறது? ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இவ்வாறு குர்ஆனை இறக்கி இந்த ரமலான் மாதத்தை சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்புள்ள சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் செய்கின்ற அமல்கள் எல்லாத்திற்கும் அல்லாஹ் தஆலா 10 to 700 மடங்கு வரைக்கும் நன்மையை கொடுக்கிறான். ஆனால் நோன்பை மட்டும் அவன் தனியே வச்சு சொல்கிறான், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹின்னு சொல்கிறான். இந்த நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு கூலி கொடுக்கக்கூடியவன் நான். அந்த கூலிக்கு மட்டு கிடையாது, ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் தஆலா மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனா இந்த இதை மட்டும் அல்லாஹ் சொல்கிறான், இந்த நோன்பு எனக்குரியது, இந்த நோன்புக்குரிய கூலியை நான் தான் கொடுப்பேன் என்று சொல்கிறான். ஆக எந்த அளவு மகத்துவமான ஒரு அமல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த சிறப்புகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால், சுஃபிதத் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டுவிடும். மூரியாட்டம் செய்யக்கூடிய ஜின்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டுவிடும். சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும், பூட்டப்பட மாட்டாது அந்த ரமலானுடைய மாதத்திலே. நரகத்துடைய வாசல்கள் பூட்டப்பட்டுவிடும், துறக்கப்பட மாட்டாது. இவ்வாறு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய சிறப்பை பற்றி சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அன்புள்ள சகோதரர்களே, எங்களிலே அதிகமானவர்கள் ரமலானுடைய மாதத்திலே உம்ராவுக்கு செல்வார்கள். ஏன்? உம்ராவுடைய ஒரு அமல் செய்வார்களே ஆனால் ஹஜ்ஜுடைய நன்மை. ரமலானுடைய மாதத்திலே உம்ரா செய்தால்
ஒரு ஹஜ்ஜுடைய அமல் கிடைக்கிறது, நன்மை கிடைக்கிறது என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதம் மஃபிரத்துக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது. மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் ரமலானுடைய மாதத்திலே ஈமானன் மோமினாக இருக்கக்கூடிய நிலைமையில இஹ்திசாபன் நன்மையை எதிர்பார்த்து, உடம்ப குறைக்கணும்ண்டோ அல்ல எல்லாரும் பிடிக்கிறாங்கண்டோ அல்லது பெருமைக்காகவோ இல்லாம எங்களுடைய நோன்பு பிடிக்கணும். இஹ்திசாபன், அல்லாஹ் சொல்கிறான் நோன்பு நோக்கும்படி நான் கட்டளையிட்டு இருக்கிறோம், இந்த நோன்பு மூலமாக எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று நோன்பு நோட்பார்களே ஆனால் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அல்லாஹு தஆலா அவர்களுடைய முன் நடந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். அப்ப இந்த மாதம் மஃபிரத்துக்குரிய மாதம். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, மன் காம ஃபீ ஷஹ்ரி ரமலான உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. இரவிலே யார் ஒருவன் ரமலானுடைய மாதத்திலே நின்று வணங்குவானேயானால், தொழுகையை அதிகரிப்பானேயானால் அவனுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இதனுடைய சிறப்புகளை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அதே நேரம் இந்த ரமலானுடைய மாதத்திலே சில விசேஷமான நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது. பதுல் வஹி, வஹியுடைய ஆரம்பம் ரமலானுடைய மாதமாக இருந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி எங்கே இறங்கியது? ஹிராவிலே. இப்போது ரமலானுடைய மாதத்திலே. அதே போன்று மற்ற வானத்திலே இருந்து இறங்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் ரமலானுடைய மாதத்திலே இறங்கியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட சுஹுபுகள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, ஏனைய ரசூல்மார்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் அல்லாஹு தஆலா கொடுத்து இந்த ரமலான் மாதத்திலே சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். நாம் இப்பொழுது தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்கிறோம், அதான் சொல்கிறோம் அல்லவா? இந்த அதானை தஷ்ரீ மார்க்கமாக்கியது கூட இந்த ரமலானுடைய மாதத்திலே தான். அதே போன்று மக்கா வெற்றி கொண்டது ரமலானுடைய மாதத்திலே. இஸ்லாத்தை, முஸ்லிம்களை ஒருநிலைப்படுத்தி இஸ்லாத்தை முன்னோக்கி செல்ல வைத்த யுத்தம் பத்ர் யுத்தம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நடைபெற்றது. இவ்வாறு இதிலே பல நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானை அல்லாஹு தஆலா ஏன் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான்? அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். குதிப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்களுக்கு ரமலானை நோன்பை நான் கடமையாக்கி இருக்கிறோம். கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உண்டானவர்களுக்கு எவ்வாறு நாங்கள் கடமையாக்கி இருக்கிறோமோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமை. என்ன காரணம்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க இவ்வாறு நோன்பு நோற்றால் முத்தகீகளாக, தக்வா உடையவர்களாக உடைய வாழ்க்கையை நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கிறான். நோன்புடைய நோக்கம் தக்வா. இந்த தக்வாவை பற்றி இமாம்கள் 3 வகையான கருத்து எழுகிறார்கள். அக்வாலு ஸலாதா, 3 கருத்துக்கள் எழுகிறார்கள். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு மூலமாக தக்வாவை, இறையச்சத்தை ஏற்படுத்துகிறான் என்பதை இமாம்கள் 3 காரணங்களை சொல்கிறார்கள். அதுல ஒரு காரணம், மா ஹர்ரமல்லாஹு அலைக்கும் ஃபிஅலஹு. என்ன அடிப்படையில் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு ஹலாலான உணவை நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம். நோன்பு என்று சொன்னால் எங்களுக்கு ஆகுமான ஹலாலான நாங்கள் ஹலாலான உணவு, அதே போன்று ஹலாலான குடிபானம், ஹலாலான மனைவி, இவ்வாறு எங்களுக்கு அதை அனுபவிப்பதற்கு ஆகுமாக இருக்கிற நேரத்திலே நாங்கள் அதை தவிர்ந்து கொள்ளுகிறோம். இவ்வாறு தவிர்ந்து கொண்ட நாங்கள் ஹராத்தை நாங்கள் சாரளமாக தவிர்ந்து கொள்ளலாம். ஹலாலை தவிர்ந்து பழக்கப்பட்ட நாங்கள் உள்ளத்திலே தக்வா, அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படுகிறது. இது ஒரு காரணமாக சொல்கிறார்கள். இரண்டாவது காரணம், லஅல்லக்கும் தஅஃபூன், நோன்பு நோற்பதனால எங்களுடைய உடம்பு பலகீனம் அடைகிறது.
ஒரு மனிதன் பலவீனமாக இருக்கிற போது அவனுக்கு தவறான எண்ணங்கள் ஏற்படாது. இன்னொருவருடைய சண்டை பிடிக்கணும் போகக்கூடிய உடம்புல வல்லமை சக்தி இருக்காது. பாவங்களை விட்டு அவன் தூரமாக கூடிய நிலைமை ஏற்படும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு வாலிபர்களும் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். எவர் திருமணம் முடிக்க கொள்றதுக்கு அவர்கிட்ட வாய்ப்பு வசதி இல்லையோ அவர் நோன்பு நோக்கட்டும் சொன்னாங்க. ஏன்? அந்த நோன்பு என்பது அவருடைய ஆசையை அடித்து உடைத்து விடும், குறைக்கும். அப்ப ஒரு மனிதன் பசியோடு இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு அவருடைய ஆசைகள் குறையும், அல்லாஹ் மீது பயம் ஏற்படும். இதன் மூலமாகத்தான் இந்த தக்வா என்பதை உணர்த்துகிறார்கள். மூன்றாவது ஒரு கவுல் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லும் போது, கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு கடமையாக்கினோமோ அதே மாதிரி உங்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். இப்ப முன்னால் உண்டான சமூகத்தை எடுத்து பாருங்கள். நூஹ் நபியுடைய சமூகம், அதே போன்று பனு இஸ்ராயேல்கள், ஆது சமூக கூட்டத்தினர், இவ்வாறு இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றாதவர்கள். இவர்களுடைய தண்டனை மிக உலகத்திலும் கடுமையாக இருந்தது, மறுமையிலே மிக கடுமையாக இருக்கும். இந்த எண்ணத்தை வைத்து பயந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அமலை செய்து கொள்ளுங்கள், நீங்கள் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள், இதன் மூலமாக தக்வா உண்டாகும் என்று இதற்கு 3 விதமான கருத்தை இந்த திருமறை வசனத்துக்கு தப்சுடைய உலமாக்கள் விளக்கம் கூறுகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொன்னான சந்தர்ப்பம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சும்த ஃபல்யஸும் ஸமஅக, நீ நோன்பு நோற்றுட்டேன்னு சொன்னா பட்டன் இருக்கிறது மட்டும் நோம்பல்ல, ஃபல்யஸும் ஸமஅக, உனது செவிப்புலன்களும் நோன்பு நோக்கட்டும். என்னத்தை? பாவமான காரியங்களை கேட்கக்கூடாது, விலக்கப்பட்ட செய்திகளை கேட்கக்கூடாது, இன்னொருவருடைய பலாய் முசீபத் பலாய்களை பேசி அதை கேட்கக்கூடாது. அதான் சொன்னார்கள், இதா சும்த, நீ நோம்பாளியாக இருந்தால் வல்யசும் ஸமஅக சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு பபஸரக, பார்வையையும் ஹலாலான முறையில் வச்சுக்க, பார்வையும் நோன்பு பிடிக்கட்டும். நோன்பு நோற்றால் பார்வையும் நோன்பு நோக்கட்டும். வலிசானக அனில் கிதிபி வல் மஹாரிமி, உன் நாவும் நோன்பு நோக்கட்டும், பொய்யில் இருந்தும், வல் மஹாரிமி, பாவமான காரியங்களிலே இருந்தும் உனது நாவும் நோன்பு நோக்கட்டும். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடராக அந்த ஹதீஸிலே, பதஅ அஸல் ஜார வல்யகுன் அலைக ஸகீனத்தன் வ வகாரன், அடுத்து நோன்பு பிடிச்சிட்டு அடுத்த வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுக்காத. இந்த அளவுக்கு மார்க்கம் இஸ்லாம் சொல்லுகிறது. அடுத்த வீட்டுக்காரனுக்கு நீ தொல்லை கொடுக்காத, எங்களோட வீட்டுல சத்தத்தை நீ உயர்த்தாத, சத்தம் போட்டு டிவியை கூட சத்தத்தில் வைக்காத, மற்றவர்களுக்கு அடுத்த வீட்டுக்கான டிஸ்டர்ப் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை நீ செய்யாத, விட்டு விடு அதன் ஜாரிக்க, உனது அந்நிய அடுத்த வீட்டுக்காரனுக்கு நீ நோவினை செய்யாத என்று சொல்லுகிறார்கள். நோன்பு காலத்தில் மாத்திரமல்ல, எப்போதும் தான். வல்யகுன் அலைக ஸகீனத்தன் வ வகாரன் வலா தஜல் யௌம ஸமஅக வலா தஜல் யௌம சௌமக, உனது நோம்புடைய நாளாக இருந்தாலும் சரி, வயௌம ஃபித்ரக சவா, நீ மற்ற நாள்களையும் சமமாக பார்க்காத. நோம்புட காலம் என்பது வேறு, மற்ற காலம் என்பது வேறு. ஆக நோன்பு பிடித்து என்று சொன்னால், நோன்பு எங்களுடைய காதுகளை நாங்கள், எங்களுடைய கண் பார்வைகளை, எங்களுடைய வாய்களை, நாவுகளை நாங்கள் அடக்கி அதையும் நோன்பாளிகளாக ஆக்கினால்தான் நாங்கள் பிடிக்கின்ற நோன்புக்கு நிச்சயமாக எங்களிடத்திலே நன்மை கிடைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு வ தஸஹு. முக்கியமான இன்னொரு விஷயம் சகோதரர்களே, அன்புள்ளவர்களே, இந்த நோம்பில 2 விஷயங்கள் உள்ளடங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், தக்வாவை பற்றி சொல்கிறான். தக்வா, இறையச்சம், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூமு வ தஸஹு, நோன்பு நோருங்கள், ஆரோக்கியம் பெறுங்கள் என்று சொன்னார்கள். நோன்பு நோற்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்புள்ளவர்களே, ஒரு காலத்திலே
எங்களுடைய நோன்புகள் எல்லாம் எவ்வாறு இருந்தது, எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருந்தது என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த நோன்பை பற்றி பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் மருத்துவ சஞ்சிகை சில ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆய்வு கட்டுரையில இந்த நோன்பு மூலமாக என்ன பலன்கள் என்பதை நிறைய எழுதியிருக்கிறார்கள். நேரங்கிறதை சில விஷயங்களை மாத்திரம் நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் உண்மையான அந்த நோன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உரிய முறையில அந்த நோன்பை நாங்கள் உணவுண்டு உரிய முறையிலே, அதாவது ஒரு லிமிட்டான அளவுக்கு நாங்கள் எங்களுடைய ஆகாரங்களை எடுத்துக்கொள்வோமே ஆனால் உடல் எடையை குறைக்கும். இரண்டாவது சொல்கிறார்கள், இரத்தத்திலே உள்ள கொலஸ்ட்ரால் அளவை சரிசம மட்டுப்படுத்தி ஒரு நிலையில் வைத்துக் கொண்டிருக்குமாம் நோன்பு. மூன்றாவது சொல்கிறார்கள், கெட்ட கொழுப்பு கொலஸ்ட்ராலை குறைக்கும். நாலாவதாக சொல்கிறார்கள், உடலில் கீட்டோசின் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான இதை உடலிலே தூண்டி இரத்த ஓட்டத்தை, கடுமையாக இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை மெல்லினைப்படுத்தி அந்த உடம்பை மென்மையாக்கும் என்று சொல்கிறார்கள். இளம் வயதை போன்ற தோற்றத்தை அளிக்க செய்யும். அதே போன்று சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், மூட்டு வலி போன்ற தொற்றா நோய்களிலே இருந்து அவர்களை பாதுகாக்கும் என்று ஒரு சஞ்சிகை சொல்கிறது. அன்புள்ளவர்களை, இதை ஆய்வு செய்து எழுதியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. இவ்வாறு நோன்பை பற்றி ஆய்வு செய்து எழுதுகிறார்கள். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியான் அன்பு சகோதரர்களே, சாய்ந்தமருது டிவிஷனல் ஹாஸ்பிட்டலில் ஒரு சுகாதார சேவைகள் நண்பர்கள் குழு என்று ஒன்று ஆரம்பித்து எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த ரமலானுடைய காலத்தில் எவ்வாறு நோன்பு பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஒரு வழிகாட்டலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலேயும் அந்த நிகழ்வுகள் நடக்கும். தொற்றா நோய் ஏற்படுவதிலிருந்து தடுத்துக் கொள்வதற்கு வழிகாட்டலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நோன்பு எங்களுக்கு ஆரம்ப கட்டமாக இருக்கிறது. இந்த நோன்பிலே இரண்டு விஷயங்கள் கவனிக்கப்படுகிறது. ஒன்று, எங்களுடைய உள்ளத்தை சுத்திகரிப்பது, தக்வா, இறையச்சம். இரண்டாவது, எங்களுடைய உடலை சுத்திகரிப்பது, அது எங்களுடைய ஆரோக்கியம். இது ரெண்டு விஷயத்தையும் இந்த நோன்பு நிச்சயமாக எங்களுக்கு மாற்றவில்லை என்று சொன்னால் இந்த நோன்பின் மூலமாக பயன் கிடைக்குமா என்பது அல்லாஹு ஆலம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த பாஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய சோட்டிஸ்களுக்கு அடாப்ட் ஆகிட்டோம், அடிமையாயிட்டோம். அதில் நாங்கள் ஒன்றி போய்விட்டோம். நான் முன்னால் சொன்னதை போன்று ஒரு 20, 25, 30 வருஷங்களுக்கு முன்னாலே எல்லாம் இந்த சோட்டிஸ் கலாச்சாரம் இருந்ததில்லை. கஞ்சி, ஈச்சம்பழம், இல்லாட்டி இடியப்பம், சோதி பள்ளிவாசல்கள் எல்லாம் இருக்கும். இப்படித்தான் இருந்தது அந்த காலத்திலே. சுகர் குறைஞ்சவர்கள், சுகர், கொலஸ்ட்ரால், அதே போன்று பிரஷர், மாரடைப்பு போன்ற, ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்கள் குறைவாக இருந்தது. இப்போது எங்களுக்கு அந்த சோட்டிஸ் கலாச்சாரம் என்பது நாங்கள் பழகி, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பரம்பரைகள் அதை பழகி கொண்டே போகிறார்கள். அன்புள்ள வியாபாரிகளுக்கு ஒரு அருமையான வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள். இந்த சோட்டிஸ் வியாபாரம் செய்யக்கூடிய ஹோட்டல் முதலாளிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் கடையிலே செய்யக்கூடிய சுத்தமாக செய்து கொடுங்கள். ஏனென்றால் உங்களை நம்பி வந்து வாங்குகிறார்கள். இதை ஒரே அடியாக விடுவதற்குரிய மனநிலையில் எங்களுடைய சமூகம் இல்லை, இன்று பழகிவிட்டது. இதை சரியான முறையிலே செய்து கொடுங்கள். பொருளாதாரமற்ற முக்கியமான நோக்கம் இருக்கக்கூடாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அத்தாஜிரு சுதூக், இப்படி கையை காட்டினாங்க, என்று சொன்னாங்க. ஒரு நேர்மையான வியாபாரி சுவர்க்கத்தில் என்னோட சமமாக ஜன்னா இப்படி இருப்பாங்கன்னு சொன்னாங்க. நேர்மையான வியாபாரி. நாங்கள் நேர்மையான வியாபாரிகளாக இருப்போம். உங்களோட வயிற்றில் அடிக்கிற நோக்கம் இல்லை. அதை செய்துகின்ற தொழிலை சரியான முறையில் செய்யுங்க. நம்பி வருகிறார்கள், அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் துரோகம் செய்து விட வேண்டாம். இரண்டாவதாக, அத்தாஜுல் கதூப், அத்தாஜுல் ஃபாஜிர் பின்னார். கெட்ட வியாபாரி, பொய் சொல்லி விற்கக்கூடிய வியாபாரி பின்னார், நரகத்தில் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். ஆக இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்களே, எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால்
எங்களுடைய நோன்பும் எங்களுக்கு பயன் அளிக்காது. இந்த எவ்வளவு நாங்கள் மெனக்கட்டாலும் இந்த நோன்பிலே பிரயோசனம் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எத்தனை வருடங்களாக நோன்பு நோற்றிருப்போம்? 50 வருடங்கள், 60 வருடங்கள், 40 வருடங்கள். என்ன மாற்றங்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது? தக்குவாவில கூடியிருக்கிறதா? எங்களுடைய உள்ளச்சங்கள் நிறைந்திருக்கிறதா? போன வருடத்தை விட இந்த வருடம் நான் தக்குவா உள்ளவனாக இருக்கிறேனா? போன வருடம் இருந்த நோய் என்னிடத்திலே போயிருக்கிறதா? இல்லை சகோதரர்களே. ஒரு சிலருக்கு இருக்கலாம். இந்த நோன்பு எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு அழைப்பாளனை கொண்டு அழைப்பு விடுகிறான். யா பாஇயல் கைர் அக்பில், நலவை செய்பவனே முன்னோக்கி வா. இந்த ரமலானுடைய மாதம் உனக்காக திறந்திருக்கிறது. நீ செய்யக்கூடிய அமலுக்கு டபுள் மடங்கு நன்மை இருக்கிறது. யா பாஇயல் கைர் அக்பில், அழைப்பாளனுக்கு சொல்லி அல்லாஹ் சொல்ல வைக்கிறார். யா பாஇய ஷர் அக்ஸிர், பாவம் செய்பவனே நீ உங்களுடைய பாவத்தை சுருக்கிக் கொள். நீ பாவம் செய்கின்ற சந்தர்ப்பத்திலே நீ பாவம் செய்வாயானால் அல்லாஹ்விடத்திலே உனக்கும் முபீட்சமே கிடையாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படியிலே மிம்பரிலே ஒரு முறை ஏறுகிறார்கள். தொழுகை அவர் குத்பாவுக்கு ஏறும்போது ஆமீன் 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 என்று 3 தடவை சொன்னார்கள். 3 தடவைகள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பிறகு நீங்கள் ஆமீன் 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 என்று சொன்னீர்களே, ஏன் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அதுக்கு சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதலாவதாக சொன்னார்கள், எவர் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாது நரகத்தில் போகக்கூடியவனை அல்லாஹ் அவனை நரகத்தை விட்டும் தூரமாக்குவானாக என்று பிரார்த்தித்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது, முதிர்ந்த பெற்றோர்களுக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் அவர்களுக்கு உதவி செய்யாதவர்களை தூரமாக்கி அந்நியப்படுத்தி அவர்களை அசிங்கப்படுத்தி இவ்வாறானவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து பாதுகாப்பளிப்பானாக என்று பிரார்த்தித்தார்கள். இவ்வாறான செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு துவா பிரார்த்தித்தார்கள். அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். மூணாவது, என் மீது செலவாத்து சொல்லப்பட்டு யார் அதற்கு என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு யார் அதற்கு செலவாத்து சொல்லவில்லையோ அவர் மீதும் நரகம் ஒன்று வரட்டும் என்று அதிலிருந்தும் அவர்கள் பாதுகாப்பு தேடட்டும் என்று பிரார்த்தித்தார். அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, கியாம நாள் ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் ஈமான் கொண்டவர்கள். நிச்சயமாக கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். அந்த கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால நாங்க எங்கிட்ட கேள்வி கணக்கு கேட்டுக்கணும். நான் செய்கின்ற செயல் சரிதானா? அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை சரியாக நிறைவேற்றுகிறேனா? எனது பொறுப்புகளை நான் சரியாக நிறைவேற்றுகிறேனா? எனது குடும்பத்தை நான் சரியாக செய்கிறேனா? தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறேனா? நோன்பையுடைய கடமையை நான் செய்கிறேனா? இவ்வாறு இதன் மூலமாக ஹிசாப் உள்ளத்திலே நாங்கள் கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். வஸ்ஸினு கபலமா தூஸினு, உங்களுடைய கியாம நாளிலே நீ மீசானிலே உங்களுடைய அளவை நிறைவைகள் நெருக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் நிறுத்து பாருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களுடைய தொழுகைகளை எங்களுடைய நோன்புகளை அதிகமாக ஆக்கிக் கொள்வோமாக. ஒரு தொழுகை ஜமாத்தோட தொழக்கூடியவர்களாக, அதே போன்று சுன்னத்தான தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக, ஃபியலுல் கைராத் நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக, சதக்காக்கள் செய்யக்கூடியவர்களாக, தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக, காலை மாலை திக்ர்கள் செய்யக்கூடியவர்களாக, குர்ஆன் திலாவத் ஓதக்கூடியவர்களாக, இவ்வாறு எந்த அமல்களை எல்லாம் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இரவு பகல்களில் அந்த அமல்களை அதிகம் செய்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கிடைத்திருக்கக்கூடிய எங்களை முன்னோக்கி வரக்கூடிய இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் எங்களை மாறி ஒரு துரதிர்ஷ்டவாளி இருக்க முடியாது. நாங்கள் ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள். நாங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு மட்டும் வந்து போவதில் ஒரு உண்மையான மூமினாக இருக்க முடியாது. வரக்கூடிய ரமலானை நாங்கள் கணக்கில் எடுப்போம். அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவோம். கூட மசாலாக்கள் உங்களுக்கு தேவைப்படும் என்று சொன்னால்
மார்க்கம் சம்பந்தப்பட்ட, அதாவது நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெளிவர வேண்டும் என்றால் உலமாக்களை நாடுங்கள். ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலேயும் நாங்கள் பயான் நிகழ்ச்சிகள் ரமலானுடைய மாதத்திலே வைத்திருக்கிறோம். ஃபிக்ஹ் மசாலாக்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். அதோடு வைத்திய ஆலோசனை குறிப்புகள் மார்க்கம் சத்தோடு நாங்கள் சேர்த்து வழங்குவதற்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். இவ்வாறு நிகழ்வுகளிலேயும் நீங்கள் கலந்து கொண்டு இம்மை மறுமை இரண்டிலும் எல்லோரும் நலன் பெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. வரக்கூடிய ரமலானிலே நீ எதிர்பார்க்கின்ற பிரகாரம் எங்களுடைய அமளிபாதத்தை செய்து உன்னை நெருங்கிய நெல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் யா ரப்பே ரஹ்மானே, இந்த ஊருக்கு புதிதாக ஒரு நிர்வாக சபை ஒன்று வந்திருக்கிறது. யா அல்லாஹ், அந்த நிர்வாக சபையினருக்கு நீ உன்னுடைய உதவியை ஒத்தாசை அளித்தருள்வாயாக. நேரான முறையிலே உனக்கு பயந்து இஹ்லாஸான முறையில் அவர்கள் செயல்படுவதற்கு நீ அவர்களுக்கு அனுகூலம் அளிப்பாயாக. முதல் செய்த நிர்வாகத்தினருடைய அவருடைய அமல்களை நீ ஏற்று அவர்களுக்கு ரஹமத் செய்வாயாக. இந்த ஊருக்கு பரக்கத் செய்வாயாக. இந்த நிர்வாக சபையின் மூலமாக இந்த ஊருக்கு ஒரு விடிவு காலத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.